ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி பள்ளி கஞ்சி மாதிரியே ஒரு நோன்பு கஞ்சி செஞ்சு கொள்வோமா? இது ஒரு ஸ்பெஷலான நோன்பு கஞ்சி, உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் இன்றைக்கி நோன்பு கஞ்சி செய்வோம். நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி சம்பாடு ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க, அதைத்தான் வேங்கிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கொள்ளையிலும், அது இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு 6-7 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அதை விட கூடுதலாக வேணும்டா இன்னும் கூடுதலாக, இல்லாட்டி குறைச்சி வேண்டாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் இதை செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த பவுலுக்கு நான் இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 2-3 தண்ணியில் நல்லாவே வாஷ் பண்ணிக்கொள்வோம். வாஷ் பண்ணி எப்படியுமே ஒரு 1/2 hour மட்டுக்கு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் கஞ்சி நல்லா மசிஞ்சு வேவும். நான் இன்றைக்கி சிக்கன் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன் 150 grams. அதே மாதிரி வித் போன் சிக்கன் எடுத்துக்கிறேன், அதுவும் ஒரு 150 grams எடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் கஞ்சிக்கு கொஞ்சம் போன்ஸோடு போட்டோம்னு சொன்னால் சிக்கன் அதை கடிச்சு குடிக்க போகல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கிரைண்டரில் நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இந்த அளவு சிக்கன் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லாவே போதுமானது. ரொம்ப சிக்கன் கூடிச்சுன்னு சொன்னாலுமே குடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் இதை நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது எனக்கு ஒரு கார்லிக், ஒரு 4-5 கார்லிக் தேவை. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டொமாட்டோவும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாதிரி ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அதேமாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ரம்பெலையும் கரி லீவ்ஸும் ஒரு பே லீவ்ஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளணும், இல்லாட்டி கஞ்சி தண்ணியாகிடும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாங்கள் ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு 1 tablespoon கீயும் அதே மாதிரி 1 tablespoon ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் ஆட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, கீயில் மட்டும் செஞ்சால் கூட நல்ல டேஸ்ட் ஆகும். ஆனால் கீ சட்டப்படியாக ஆட் பண்ணிக்கொள்ளவே வேணும். ஒரு பேலீவும் ஒரு பட்டையும் அதே மாதிரி ஒரு கராம்பும் ஒரு ஏலவும் எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சோடனே இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் அப்படியே சோட்டை பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கட் பண்ணி வச்சு ஆனியனையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெந்தயம் கஞ்சிக்கு மஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கொள்ளணும். கஞ்சிக்கு ஸ்மெல்லு தரதே வெந்தயமும் கார்லிக்கும் தான். ஸோ அதனால் நாங்கள் கட்டாயமாக வெந்தயம் ப்ளஸ் கார்லிக் சேர்த்துக்கொள்ளவே வேணும். ஸோ இப்போ நான் இந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீன் சில்லி உங்களுக்கு கட் பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலும். பள்ளி கஞ்சிக்கு ஸ்பைசி மைல்டாக தான் வரும். ஸோ அதனால தான் நான் க்ரீன் சில்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டேன். அடுத்தது ரம்பைலையும் கரி லீவ்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோவை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். பிறகு இதுக்கு சேர்க்க வேண்டிய அளவு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி லைட்டாக டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 teaspoon விட கொஞ்சம் குறைவாக பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ஸ்பைசி இருக்காது, மிச்சம் ஒரு மைல்ட் ஸ்பைஸ் தான் வரும். ஸோ அதனால் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கொண்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் இதுக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அந்த நேரத்துக்கு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்றும் வரும். இப்போ நான் இந்த டைமில் ரைஸை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸை ஆட் பண்ணி நல்லாவே இந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் ரைஸை வதக்கிக்கொள்ளணும். அப்போ நல்ல ஒரு டேஸ்ட் தரும் கஞ்சி. ரைஸை ஆட் பண்ணோடனே வாட்டர் ஆட் பண்ணப்படா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த நெய்யில் ரைஸ் நல்லா கொஞ்சம் வறுத்துப்படணும்.
இப்போ நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். வாட்டர் வந்து ஒரு லிமிட் சொல்லலாம். கஞ்சி வேவுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஒரு அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் இதுக்கு ஒரு அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில், இல்லாட்டி எல்லா வாட்டரும் வெளியே வந்துடும். அதே மாதிரி சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சது இருந்துச்சு. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சிக்கன் ஸ்டாக், பீஃப் ஸ்டாக் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ நாங்கள் நல்லா லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மாதிரி நல்லா இதை குக் பண்ணி கொள்வோம். ஃபர்ஸ்ட் விசில் போன பிறகு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் இதை குக் பண்ணியாச்சு. நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லாவே குக்காகி நல்லாவே மசிஞ்சு வெந்திக்கும். ஸோ நாங்கள் இதே மாதிரி இந்த சூடு போகும்போதவே இதை நல்லா நாங்கள் கடைஞ்சிக்கொள்ளணும். கொஞ்சம் இப்படியே வச்சுட்டு ஆறின பிறகு கடைவோம்னு வச்சோம்னு சொன்னால் அது கடைப்படாது. ஸோ அது நல்லாவே ஹீட்டாக்கி போக்குள்ளேயே நாங்கள் நல்லாவே கடைஞ்சிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லாவே கடைஞ்சி வந்துருச்சுன்னு சொன்னால் கஞ்சி வந்து மில்க் ஆட் பண்ணுற டைம் சரி. இப்போ நான் இதை வேறொரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் வீடியோக்கும் நல்லா விளங்கும். மற்றது அந்த கடாயும் எனக்கு போகும். ஸோ அதனால் நான் இது பண்ணி நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவே மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திக் மில்க்கும் ஒரு கணக்கு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மில்க் இந்த ரைஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மில்க் ஆட் பண்ணதுக்கு நான் இன்னுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. ஸோ நான் இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் எடுத்துக்கிற கடாயில் வந்து சொற்கண்டு அடி பிடிக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இதை லைட்டாக சூடு பண்ணிக்கொள்கிறேன். மிச்சமே ஹீட்டாக தேவையில்லை. நல்லா கஞ்சி கொதித்து வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே தான். ஸோ இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த கடாயை பொறுத்த வரையில் நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் அப்படி இல்லாட்டி அலுமினியம் கடாயில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக மட்டும் அப்படியே வைக்கலும். ஆனால் நான் இந்த எடுத்துக்கிற கடாயில் வந்து சுருக்கண்டு அடிப்பிடிக்கும். ஸோ இதுக்கு நான் வாட்டரும் ஆட் பண்ணேன். வாட்டர் வந்து பயமில்லாமல் ஆட் பண்ணலும். ஏண்டா எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாலும் கஞ்சி வந்து திக்காகிடும். ஸோ அதனால் நாங்கள் ஆரம்பத்திலே நல்ல வாட்டர் ஆட் பண்ணி கொண்டோம்னு சொன்னால் கஞ்சி வந்து ஓரளவு நல்லாவே குடிக்கிற பதத்துக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாருக்குமே பள்ளி வாசல் கிட்டேக்காது, பள்ளி கஞ்சி எடுக்க கிடைக்காது. எங்களுக்குமே அப்படி தான். ஸோ நாங்களுமே வீட்டில் தான் செஞ்சு கொள்வது. ஸோ நான் கொஞ்சம் கஞ்சி கூலாக மட்டும் ஈந்துட்டு நான் இப்போ இந்த கிளாஸ் பால்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். பள்ளி கஞ்சி மாதிரியே வீட்லேயும் டேஸ்டியாகவே செஞ்சு கொள்ளலும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு பீஃபில் வேண்டாலும் செய்யலும். அதேமாதிரி வேண்டிய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி இந்த ரைஸ்க்கும் கூட உங்களுக்கு சிறுபருப்பு கொண்டுவாங்க, அதை கூட ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் வந்து பிளேனாக ஸ்ரீலங்காவில் இப்படி தான் செய்வாங்க. அதேமாதிரி சிக்பீஸ் ஆட் பண்ணி கூட உங்களுக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொள்ளலும். நீங்களும் இந்த நோம்பு கஞ்சி வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களோட இஃப்தார் டைமுக்கு நீங்கள் செஞ்ச கஞ்சி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிக்கும். இந்த கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரமஜான் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. ரமஜான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.